ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிரெட் சாண்ட்விச் வீட்டிலேயே ஹோம்மேடாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் நான் பிரெட்டு 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், டொமேட்டோ 1 எடுத்திருக்கேன், கேரட் 1, சால்ட், அப்புறம் பெப்பர், கீ இல்லைன்னா பட்டர், உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பொடியாக எந்த அளவுக்கு உங்களால் சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக ஆனியனை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே டொமேட்டோவையும் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸோ கேப்சிகம் இருக்குதா கேப்சிகம், பீட்ரூட்னா பீட்ரூட், அதுக்கப்புறம் உங்களுக்கு ராவா முட்டைக்கோஸ் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா முட்டைக்கோஸ் இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி சாண்ட்விட்சில் வச்சு கொடுக்கலாம். ஸோ சின்ன பிள்ளைங்க சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் சீஸ் இருந்தால் சீஸ் துருவி போட்டுக்கலாம், பன்னீர் இருந்தால் பன்னீர். ஸோ இந்த மாதிரி உங்களால் எதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கோ அதெல்லாம் போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர். ஸோ இன்றைக்கி நான் பெப்பர் போட்டிருக்கேன். பெப்பருக்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் க்ரீன் சில்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஆனால் சின்ன பிள்ளைங்க கொடுக்குறோம் அப்படின்னா க்ரீன் சில்லி வாயில் படும்போது ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை விட பெரியவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு க்ரீன் சில்லி ஒத்துக்காது. ஸோ அதனால் க்ரீன் சில்லி அவாய்ட் பண்ணிட்டு பெப்பர் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க ப்ரெட். ஸோ ப்ரெட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இன்றைக்கி பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ பட்டரில் கீயை மெல்ட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரெஷ் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட் வச்சுக்கலாம். ஸோ ப்ரெஷ் வச்சு தான் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல்லாக நல்லா இன்சைடு. ஸோ நம்ம 2 ப்ரெட் எடுத்து இன்சைடு, ஸோ ஒரு சைடு 2 ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து ஒரு ப்ரெட்டுக்கு மேலே பட்டர் தரன சைடு நல்லா வச்சுக்கணும். வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து அது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். உங்களால் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோக் ஸ்பூன் இருக்குது இல்லையா, ஸோ அது இருந்துச்சுனாலும் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி, அது ஒரு ஷேப் மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம கடையிலலாம் சாண்ட்விச் சாப்பிடும்போது மேலே வரக்கூடிய அந்த லேயர் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு பேனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அந்த பட்டரை எகெயின் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் பண்ணி வச்ச ப்ரெட்டை எடுத்து பேனில் வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு அவுட் சைடு ப்ரெட்டோட அவுட் சைட்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வச்சுருக்க பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எகெயின் டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டர்ன் பண்ணும்போது ஒரு சைடு டக்குன்னு இதாக இருக்கும், ஏன்னா நம்ம ப்ரீ ஹீட் பண்ணனால இன்னொரு சைடில் ஈஸியாக இதாக இருக்கும். ஸோ அந்த சைடும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்டரை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது 2 சைடும் வேகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 செட் ஆஃப் பண்ணியிருக்கோம். 2 செட் ஆஃப் சாண்ட்விச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே சேம் ஸ்டெப் தான் செகண்ட் ப்ரெட்லேயும் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நம்ம கடையில் கொடுக்குற மாதிரி சென்டரில் வச்சு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வீட்லேயே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்லேயே ஹோம்மேட் சாண்ட்விச் செஞ்சுக்கலாம். ஸோ வீட்டில் டொமேட்டோ சாஸ் இருந்தால் அதையும் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் நேற்று ஈவினிங் எடுத்தது. ஸோ நேற்று ஈவினிங் நான் இது செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தில் மழையும் ஸோ அதனால் அதிகமாக நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். ஸோ மழை பெஞ்சதுனால இந்த சாண்ட்விச் ப்ளஸ் ஒரு சின்ன டம்ளரில் காஃபியும் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு சவுண்டே கேட்டாலே தெரியும். ஸோ கரண்ட் போயிட்டு அதனால தான் இருட்டாக இருக்குது மழை பெஞ்சும்போது. ஸோ ஹாப்பி ஈவினிங்காக போச்சு. தேங்க்யூ.